இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இன்னும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்களின் காணிகள் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. இந்த காணிகள் எப்பொழுது விடுவிக்கப்படும்? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைச்ச பாடில்லை. 2009ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில ஆயுத போர் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இராணுவத்தினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். அந்த பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னா தனியார் மக்களின் அதாவது பொதுமக்களினுடைய வீடுகள், விவசாய நிலங்கள், கடற்கரை பகுதிகள், சமூக கட்டிடங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் அந்த நிலங்களுக்குள்ள இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுல அகப்படுகின்றது. மக்கள் என்ன சொல்றார்கள்னு சொன்னா, போர் முடிந்து விட்டது. ஆனால் எங்கள் நிலங்களுக்கான போராட்டம் இன்னும் முடியவில்லைன்னு சொல்லியே வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற தமிழ் மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. உண்மையும் அதுதான். இலங்கையினுடைய உள்நாட்டு போரானது 2009ஆம் ஆண்டே முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இன்னும் பார்த்தோம்னு சொன்னா எங்களினுடைய தமிழ் மக்களினுடைய நிலங்களுக்கான போராட்டம் இன்னும் முடிந்த பாடில்லை. அந்த போராட்டமானது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தினை மீண்டும் முன் வைத்திருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, போர் முடிவடைந்து 17 ஆண்டுகள் ஆன பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கில் மக்களின் காணிகள் இராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பது கவலைக்குரியதுன்னு சொல்லியும், அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அரசாங்கமானது இப்ப இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னும் தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தோம்னு சொன்னா தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மக்களினுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காணிகள் எல்லாம் விடுவிக்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பலாலி பகுதியில எல்லாம் நிறைய காணிகள் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணிகள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்று சொல்லி அந்த பகுதியில் சொல்லியிருந்தாங்க. அந்த பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் அதிக அளவிலான வாக்குகளையும் போட்டிருந்தார்கள். எதனாலேன்னு சொன்னா அவர்கள் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியை நம்பி எங்களினுடைய நிலங்கள் விடுவிக்கப்படும் என்று நம்பி தேசிய மக்கள் சக்தி நிறைய வாக்குகளை போட்டிருந்தார்கள். ஆனா பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியிலேயும் இன்னும் நிறைய காணிகள் இராணுவ கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விரைவாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியும் மக்கள் மீள்குடியேற்றத்தினை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பாதுகாப்பு தொடர்பான பாராளுமன்ற ஆலோசனை குழுவில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 இராணுவ முகாம்கள் அண்மையில் விடுவிக்கப்பட்டதாகவும் சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா இது போதுமான வேகம் அல்ல என்று சொல்லியும் இன்னும் பல குடும்பங்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறார். தமிழர் பகுதியில் இன்னும் தீர்க்கப்படாத காணி பிரச்சனைகள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மயிலிட்டியில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 700 குடும்பங்களின் காணிகள் 700 குடும்பங்களின் நிலங்கள் இராணுவ கட்டுப்பாடுல இருக்கின்றது. மீன்பிடி மற்றும் விவசாயத்தினை அடிப்படையாக கொண்டிருந்த மக்கள் தங்கள் பாரம்பரிய வாழ்விடங்களுக்கு திரும்புவதற்காக எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலங்கள் அவர்களுக்கு விடுவிக்கப்படவில்லை. அந்த நிலங்கள் இராணுவ கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. மயிலிட்டி பகுதியில இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா பலாலி பகுதியிலேயும் கிட்டத்தட்ட 300 குடும்பங்களினுடைய நிலங்கள் 300 குடும்பங்களுடன் தொடர்புடைய நிலங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கின்றன. பலாலி பகுதியை பார்த்தோம்னு சொன்னா நீண்ட காலமாகவே பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்ட ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா அங்கு வாழ்ந்த மக்கள் தங்களினுடைய சொந்த நிலங்களை மீண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு வரார்கள். இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா கேப்பாப்புலவிலையும் 59.5 ஏக்கர் காணிகள் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டிலே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில குடும்பங்களுக்கு மாற்று காணிகள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் சாணக்கியன் அவர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா பல குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நிரந்தர தீர்வு அல்ல என்று சொல்லியும் தற்காலிகமான இடங்களை வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்கிறார். இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இரணமடுவிலையும் விவசாய ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு தேவையான சில காணிகள் இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை சொல்லியும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். பலாலி மயிலிட்டி கேப்பாபிளவு இரணமடு இந்த பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து அமைதியான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்குன்னு சொன்னால் எங்களினுடைய சொந்த நிலங்கள் எங்களுக்கு மீண்டும் வழங்குங்கள், எங்களினுடைய சொந்த நிலங்களை எங்களுக்கு மீண்டும் வழங்குங்கள் என்பதை அந்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. சாணக்கியன் அவர்கள் மேலும் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் சொன்னா பலாலி பகுதியில தேசிய மக்கள் சக்தி என்பிபி ஆனது ஒரு வட்டாரத்தில் வென்றிருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்போம் என்று அவர்கள் வாக்குறுதி வழங்கினதாகும். இந்த வாக்குறுதிகளை நம்பிய அந்த பகுதி மக்கள் நிறைய வாக்குகளை அள்ளி வழங்கினார்கள். இதன் காரணத்தினாலே அவர்களால் அந்த பகுதியில வெல்லக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சாணக்கியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். சாணக்கியன் அவர்கள் அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறார். அதாவது பார்த்தோம்னு சொன்னா
மாவட்ட வாரியாக இன்னும் இராணுவ வசமுள்ள காணிகளின் முழு பட்டியலையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எத்தனை ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை இந்த அரசாங்கமானது தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியும், மீதமுள்ள காணிகளை விடுவிக்க கால அட்டவணையினை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சாணக்கியன் அவர்கள் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கின்றார். போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தாலும் காணி என்பது வடக்கு கிழக்கு மக்களுக்கு இன்னும் ஒரு முக்கிய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கின்றது. பாதுகாப்பு தேவைகள் இருக்கும் இடங்களில் இராணுவம் இருக்கலாம். ஆனால் பொதுமக்களின் தனியார் காணிகளை எப்போது முழுமையாக திரும்ப வழங்கப்படும் என்பதுதான் தற்போது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கமானது என்ன தீர்வு வழங்கப் போகின்றது என்பதை நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட். இப்படி இன்றைய தினம் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற தமிழ் மக்களினுடைய காணிகள் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களினுடைய காணிகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில டெங்குவானது தீவிரமாக பரவி வருகின்றது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா 2026ஆம் ஆண்டு இதுவரைக்கும் 63,835 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல 42 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஜூலை மாதம் முதல் வாரத்தில் பார்த்தோம்னு சொன்னா 8,450க்கும் மேற்பட்ட புதிய நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கொழும்பு, கம்பகா, மாத்தறை, களுத்துறை, கண்டி, ரத்தினபுரி, காலி இந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இருக்கின்றது. சுகாதார அதிகாரிகள் நாடு முழுவதும் சிறப்பு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நீர் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்ளுமாறும் கொசுக்கள் பரவும் இடங்களை உடனடியாக அகற்றுமாறும் பொதுமக்களிடம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக நிறைய கேள்விகள் தற்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றன. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு பக்கம் டெங்குவானது இலங்கையில் இருக்கிற நிறைய மக்களினுடைய உயிர்களை பறித்த வண்ணம் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மக்களினுடைய நிலங்கள் தொடர்பான அடிப்படையான பிரச்சனை தொடர்பான நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.